friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி friends இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபா இருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர்லயும் உங்கள் செடிகள் வந்து நிறைய புதுத்தளிர்கள் வந்து எடுக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான லிக்விட் ஃபர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது தளிர்கள் மட்டும் எடுக்க வைக்காம நம்மளுடைய மண்ணினுடைய வளத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்கும் சரி, இந்த சம்மர்ல வந்துட்டு செடிகள் வந்துட்டு இந்த கருகள் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, மொட்டுக்கள் கருகிறது, இலைத்தளிகள் எல்லாம் வந்துட்டு கருகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்து கொண்டு வரதுக்குமே இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து அருமையா வந்து வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியா லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. லிக்விட் ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 4 பொருட்கள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். நமக்கு எப்படி செடிகளுக்கு வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அதிகமா தேவைப்படுதோ அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இலைகள்லயும் சரி தண்டுகள்லயும் சரி நமக்கு பூக்கள் நிறைய கிடைக்காததுக்கும் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து காரணமா இருக்கலாம். ஸோ அதனால நான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு, அதாவது ஹியூமிக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தென் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்சம் சால்ட் தான். நீங்க நினைக்கலாம் ஆல்ரெடி வந்து நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் வந்து யூஸ் பண்றீங்க இல்லையா, அதுலயே மெக்னீசியம் இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அதுக்கு வந்து ஹாட் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸ்ல இருந்து அதை வெளிவரதுக்கு கண்டிப்பா நான் இந்த எப்சம் சால்ட் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு சரியான அளவில் நான் சேர்த்திக்க போறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சீவீட் ஜெல் தான். சீவீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இன்ஆர்கானிக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரா இருந்தாலும் சரி, இல்ல செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைடா இருந்தாலும் சரி, அதுல இருந்து அது அந்த ஒரு டாக்ஸிக்ல இருந்து வெளிவரதுக்கு வந்து இந்த சீவீட்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்துட்டு அந்த ஏற்கனவே வந்து இருக்கிற மண்ணையே, இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செடிகள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலத்துல தான் இந்த ரோஸ் செடியை வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மண் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலமா பயன்படுத்தப்பட்டே வந்திருக்கும். நம்ம ஃபர்டிலைசர் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் மண்ணிலேயே இயற்கை இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் செடிகள் வந்து சக் பண்ணி எடுத்துரும் இல்லைங்களா. ஸோ அதை வந்துட்டு ரீசைக்ளிங் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் எல்லாமே பிளான்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சீவீட் ஜெல் வந்து அருமையா வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு செடிகள் தாக்கு பிடிச்சு அடுத்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு போறதுக்குமே இந்த சீவீட் ஜெல்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 4 பொருட்களையும் பயன்படுத்தி தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து மேக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 4 பொருட்களையும் வந்துட்டு எது எவ்வளவு அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹியூமிக் வந்து எதுக்கு பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா, மெயினா வந்துட்டு இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. முன்ன இருந்ததை விட வந்து வெயில் வந்து போட்டு அப்படியே படுத்தி எடுக்கும் இல்லைங்களா. ஸோ செடிகளுக்கு வந்துட்டு அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு மெயினா அந்த ஹியூமிக் வந்து யூஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்கு. ரூட் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ஈஸியா நடக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நிறைய வந்துட்டு சத்துக்கள் வந்து இதுல இருக்கு. ஸோ இதை வந்து பயன்படுத்துறதுனால இந்த வெயில்ல வந்து செடிகள் பாதுகாத்து கொண்டுட்டு வர முடியும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் குட்டி குட்டியா பால் மாதிரி இருக்கு. இது வந்து சீக்கிரம் வந்து கரையாது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு தண்ணியில வந்து ஃபர்ஸ்ட் கரைச்சிக்கலாம் அப்படின்னு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ டோட்டலா 10 லிட்டர் தண்ணியில வந்து நம்ம கரைக்க போறோம். அதனால 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் கரையும். இது வந்து நம்ம கையை பயன்படுத்தியுமே வந்து கரைச்சி விடலாம். இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சோம் அப்படின்னம்னாவே கரைஞ்சிருது. ஸோ அதனால தனியாக கரைச்சி அந்த 10 லிட்டர் தண்ணியில் நம்ம இதை சேர்த்திடலாம். ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கலக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இது டைரெக்டாகவே தண்ணியில் கலந்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபாலியர் ஸ்ப்ரேவாவும் வந்துட்டு ஒரு 2-3 கிராம் per லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு வந்து கலந்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. நான் ட்ரென்ச்சா தான் வந்து கொடுக்க போறேன், ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ண போறதில்ல. ஸோ இருந்தாலும் இதே அளவுக்கே தான் நான் ட்ரென்ச் எடுத்துக்க போறேன். ஒரு 5 டீஸ்பூன் தான் வந்து 10 லிட்டர் தண்ணியில வந்து கலக்குறேன்.
அடுத்தது எப்சம் சால்ட் கலந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து கலந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ 10 லிட்டருங்கும் போது 10 டீஸ்பூன் வந்து சேர்க்கணும். பட் வந்து நான் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் கலந்ததுனால ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் இதை எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் வெறுமனவே எப்சம் சால்ட் மட்டும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக 1 லிட்டருக்கு 1 டீஸ்பூன் அளவு கலந்து கொடுக்கலாம். எப்சம் சால்ட் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவே நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து சீவீட் ஜெல் தான் வந்து பயன்படுத்த போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு ஒரு பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெல் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த சீவீட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இதில் கலந்துடலாம். ஸோ நம்ம எடுத்து இந்த கரைச்சி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதையும் இதில் வந்து சேர்த்திடலாம். நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ இதை வந்து எல்லா செடிகளுக்கும் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து நான் மண்ணில் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு செடிகளுக்கும் இப்போ சின்ன செடியாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு வந்து கொடுக்க போகிறேன். பெரிய செடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 5 லிட்டர் அளவுக்கு கூட வந்து இது கொடுக்கலாம். நீங்கள் தொட்டியில் வச்சுருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இல்லைன்னா சின்ன தொட்டியாக இருந்ததுன்னா இதில் ஒரு டப்பா வந்து 1 லிட்டர் அளவு தான். இதில் ஒரு பாதி அளவு வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். சில பேர் வந்துட்டு இந்த பொருள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, எங்கெங்கக்கா வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கீழே இருக்க ரிவ்யூ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்ல ப்ராடக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இது வாங்கினேன். வாங்கியும் நல்ல ரிசல்ட்டும் வந்து செடியில் வந்து இருந்தது. ஸோ நீங்களும் வந்துட்டு அமேசானில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கக்கூடிய ரிவ்யூவாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 days ஒன்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு வந்து செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வந்து பூக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கிட்ட லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.